ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கோட் பார்க்கலாம். இட் இஸ் ப்ரெஷர். நிறைய பேர் ப்ரெஷர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை பார்க்கலாம். ப்ரெஷர் இஸ் நத்திங் மோர் தேன் த ஷேடோ ஆஃப் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ ஷேடோ ஆஃப் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துட்டுருக்கு, அதனுடைய நிழல் தான் இந்த ப்ரெஷர். இதை சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால், the famous American pop singer, dancer, writer and philanthropist மைக்கேல் ஜாக்சன். ஸோ மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த ஞாபகத்துக்கு வர்றது இந்த பாப் சிங்கிங் அண்ட் ஆல்சோ இந்த மூன் வாக், இது எல்லாமே அப்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அவர் சொல்கிறாரு ப்ரெஷர்னு நாம் ஒன்றும் ரொம்ப அது பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே போய்கிட்டே நடந்துகிட்டே இருக்காங்க. லைக் ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த இது அந்த மென்டாலிட்டி இப்போது மக்களுக்கு அது ரொம்ப இல்லை. எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அது இல்லாமலே போகுது. சும்மா அப்படியே லீஸ்ட் பாதர்டாக அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஃபூலிஷ்னஸ். லைக் இன்னொரு கோட் கூட இருக்குது, பி எ மேக்னெட் தட் ட்ராஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கணும். எங்கடா ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பார்த்து டக்குன்னு அதை அவைல் பண்ணணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வருது, ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளை தேடி வருது, அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி தானுங்களே? ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். எஸ் ப்ளீஸ்.